ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பசுபதி வந்து புவனேஸ்வரி கிட்ட என்னதாமா நடந்துச்சு, கார்த்தி எப்படி வந்தான் அப்படின்னு போது அப்போ அந்த இடத்துல நடந்த விஷயங்களை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம கார்த்தியை வந்து நம்ம லிங்கம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, கழுத்து மேலே காலை வச்சு அவங்க காற்று இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னுட்டு எஸ்கேப் ஆகிருப்பாங்க. உடனே புவனேஸ்வரி எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு போது நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக் சொல்லிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ஜானகியும் மாயாவும் வருவாங்க. இதை பார்த்து புவனேஸ்வரி அவங்க 2 பேரும் வராங்க. இதான் சரியான சந்தர்ப்பம், நீ இல்லாமல் போன போல நடிச்சுக்கோ, அதுக்கப்புறமா மிச்சத்தெல்லாம் அத்தை நான் பார்த்துக்கிறேன். அத்தை என்ன நீ நம்புறல்ல, அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னதோ கார்த்திக் அந்த இடத்துல இல்லாமல் போன மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மாயா ஜானகி 2 பேரும் சேர்ந்து கார்த்தியை கொண்டு அந்த இடத்துல மறைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா உடனே அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி ஓடி வந்து அந்த குழியை வந்து தோண்டி கார்த்தியை வந்து காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இல்லாமல் போனால் அனாத பொடின்னு எடுத்து வந்து கார்த்தியோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த பொடியை கார்த்தியை மறைச்சி வச்சு அந்த இடத்துல மறைச்சி வச்சிடுறாங்க. இதை வந்து சொன்னது என்னம்மா இது, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, அப்போ ஏமா என்கிட்ட இதெல்லாம் ஆரம்பத்தில் நீ சொல்ல இல்லை அப்படின்னதும், இங்கே பாருன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ அந்த கதிர் வந்து உள்ளே போயிட்டான், இந்த ரகுராம் குடும்பமும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்க அப்படின்னதும், துரோகி கூடவே இருந்து இப்படியே முதுகுல குத்திட்டே அப்படின்னு அடிக்க போகிறாங்க பசுபதி. என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஜானகியும் மாயாவும் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிட்டாங்க, அந்த கோபத்துல தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னதும், இங்க பாருங்க, நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க ஓகே, ஆனால் இப்படி கார்த்தியை இல்லாமல் பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா அப்போது அந்த ரகுராம் குடும்பம் மேலே எவ்வளோ கோமாக இருப்பீங்க. இன்னொரு வாட்டி யாருக்கு பாதிப்பு வர மாதிரி பண்ணீங்க, நீங்கள் காணாமல் போயிடுவீங்க, பார்த்துக்கோங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்னதும், கண்டிப்பாக நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு லிங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரிங்க, எப்படி அந்த கதிரோட பர்ஸ் வந்து நம்ம கார்த்தியை மறைச்சி வச்ச இடத்துக்கு போய்க்கு அப்படின்னு லிங்கம் கேட்டதோ, அதை நான் சொல்கிறேன்ப்பா, அந்த பர்ஸ் ஒரு டைம் அவன் சண்டை போட்ட டைம் நான் எடுத்து வச்சிருந்தேன், எதுக்கும் பயன்படும்னு, அது இன்னைக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னதும் பசுபதியும் அந்த இடத்துல புரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகியை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மாயா வந்து, பெரியம்மா ஏன் பெரியம்மா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, மாயா தப்பு பண்ணது நான், தண்டனை அனுபவிக்கிறது கதிரா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா, பேசாம உண்மையே சொல்லிட்டு நானே சரண்டர் ஆகட்டுமா அப்படின்னதும், ஐயோ அப்படி ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க பெரியம்மா, நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளை தாண்டி வேறொரு நபருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, வேணும்னே கதிரை மாட்டி விடுறதுக்காக அவனோட பர்ஸை கொண்டு போட்டிருக்காங்க. ஆரம்பத்திலேயும் வந்து கதிரிக்கிட்ட சொன்னவன் இப்படி தன்னோட பர்ஸை வந்து காணணும் அப்படின்னா திட்டம் போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்கிறதுக்காக, இல்லைன்னா கதிரை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி வேணும்னு கதிரை மாட்டிருக்காங்க. அது யார் பண்ணியிருப்பான்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க பண்ணது தப்பே இல்லை பெரியம்மா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாயா வந்து நம்ம ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது, அவர் அடினா அடித்தார், அந்த அடி எல்லாத்தையும் நான் தானே மாயா வாங்க வேண்டியது, பாவம் அந்த பிள்ளை என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றினா, இன்னைக்கு இப்படி பழி சுமந்துட்டு இருக்கானே அப்படின்னும் போது, பெரியம்மா கண்டிப்பாக எப்படியாச்சும் கதிரை ஜாமீனில் எடுத்துடலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும், ஏனக்கா அன்னைக்கு நைட்டு வந்து ஜானகி அக்காவும் மாயாவும் தானே வெளியில போனாங்க, அன்னைக்கு கதிர் வீட்டில தான் இருந்தான், அப்படி இருக்கும்போது எப்படி காட்டி எப்படி பண்ணிருப்பான். ஆமா பார்வதி, நானும் அன்னைக்கு ரூம்ல பார்த்தேன், கதிரும் தனவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க, அப்படின்னா வேற யாரும் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு பத்மா பார்வதி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில நேரா நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, லோயரோட கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த பக்கம் குருபுரம் போய், இங்கே பாரு அப்படின்னும் போது, என்ன சார் இது நான் தான் பண்ணேன்னு கேட்க போறீங்களா, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கதிர் வந்து சொன்னதோ, இங்கே பாரு, என் ரகுரம் அப்பா குடும்பத்து மேலே நான் மரியாதை வச்சிருக்கேன்,
அவரோட குடும்பம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீயா உண்மையை சொன்னீங்கன்னா தண்டனை குறைவா இருக்கும் அப்படின்னது. சார், என் மாமா குடும்பத்துல எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம் ஏற்படும்னா நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றேன் சார், என்னோட பர்ஸ் காண போச்சு. ஆனா எப்படி அங்க போச்சுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு போது, இங்க பாரு, நீயும் தனவும் காத்தையும் காதலிச்சது, அதனால கோவத்துல நீ அவன் நடிச்சது வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு உடனே குறிப்பரை அங்கிருந்து போயிடுறாங்க. மாயா நிரா லாயரை அழைச்சிட்டு சார், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார், தயவு பண்ணி அவனை வெளியில விடுங்க அப்படின்னு போது, இந்த பக்கம் லாயரோ சார், இப்போ நீங்க ஒரு ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது, சார் ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அவன் அந்த கார்த்தியை மிரட்டிருக்கான், அதனால நாங்கள் ஜாமீனில் எடுக்க விட மாட்டோம் அப்படின்னதும் நம்ம லோயரும் என்ன மன்னிச்சிடுமா மாயா, நாம கதிரை வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னதும் உடனே மாயா போய், இங்கே பாரு கதிர், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் இன்னும் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு போது, மாயா, எனக்கு மட்டும் அடுத்தடுத்து கஷ்டங்கள் வருது, சத்தியமாக சொல்கிற மாயா, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னதும், எனக்கு தெரியும் கதிர், நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு, ஆனால் உன்னையும் தனாவையும் பிரிக்கிறதுக்கு யாரோ வேணும்னு தான் உன்னை மாட்டி விட்டுருக்காங்க, அதனால நீ கவலைப்படாத, நான் யார் அது என்னன்னு கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் நான் உன்னை வெளியில எடுக்கிறேன். இப்போ மாமா தன்னால என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு போதும், இங்க பாரு, பெரியப்பாவுக்கும் நீ தன வாழ்க்கையை காப்பாத்துன உண்மை தெரியாது, தெரிஞ்சா கண்டிப்பா இப்படிலாம் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி தனா உன்னை தப்பா நினைக்கல கதிர், நீ எதை பற்றியும் குழப்பாத, நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு மாயா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வர் கிட்ட கார்த்திக் கேட்குறாங்க, ஏன் அத்தை ஆரம்பத்தில் அந்த கதிரை ஜாமீனில் விட்ட மாதிரி இந்த வாட்டி விடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஆதாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்னதாம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க. அந்த ரகுராம் குடும்பத்தை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு அவனை நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்த போகிறான் அப்படின்னதும் பசுபதியும் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு வராங்க. ஒட்டுமொத்த பேரும் நிற்காங்க. ஐயா, உங்க மேல பிராத கொடுத்துருக்காங்க, நீங்க வரணும் அப்படின்னதும் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சிவா. புவனேஸ்வரி தான் அப்படின்னதும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சிவா, சரி நீங்க கிளம்புங்க, நான் வரேன் அப்படின்னதும், பார்த்தீங்களா நினைச்சேன் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துட்டு அப்படின்னு பார்வதி சொன்னது. கொஞ்சம் நீ வாய முடுறையாடி அப்படின்னுட்டு சிவா ரகுராம் கூட நேரா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் புவனேஸ்வரி செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, இது சம்மந்தமாக பிராது கொடுத்துருக்கீங்க அப்படின்னதும், இந்த குடும்பமே சேர்ந்து எங்கள் பிள்ளைய இல்லாமல் பண்ணிட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்குன்னு இருந்தது ஒரே ஒரு வாரிசு, அது கார்த்திக் மட்டும்தான், அவனை இல்லாமல் பண்ணிட்டு இவங்க எப்படிங்க இந்த ஊருக்குள்ளே நடமாடுறாங்க? இந்த விஷயத்த அதை கதிர் மட்டும் சேர்ந்து பண்ண இல்லை, இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க அப்படி அப்படின்னதும், இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும், உடனே புவனேஸ்வரி, ரகுராம், பெருசா எங்க வீட்டுல இருக்கிற யாரும் இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாங்கன்னு அவ்வளோ பேட்டிக்கிட்டு இப்போ உன் பொண்ணை கட்டிக்கிற மாப்பிள்ளை தானே பண்ணிருக்கான் அப்படின்னு புவனேஸ்வரி சத்தம் போட்டதும், போதும் நிறுத்துறியா, அது ஒன்றும் என்னோட மாப்பிள்ளை கிடையாது, அவன் இங்க பாரு, அவன் மாப்பிள்ளையே இல்லை அப்படின்னது. என்ன நீ உன் வாய்வாட்டையா சொல்லலாம், ஆனா உன் பொண்ணு காலத்துல தாலி கட்டிருக்கிறது அந்த கதிர் தானே, அப்படி பார்த்தா உன் பொண்ணோட புருஷன் அவன் உன் பொண்ணுக்கு புருஷனா உனக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னதும், இங்க பாரு, அவன் என் பொண்ணோட புருஷனும் இல்லை, என்னோட மாப்பிள்ளையும் இல்லை, சரி இதை உன்னால எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டதும், நாளைக்கு காளி கோயில்ல காசு வட்டி என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் பிரிச்சு விட போறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட சிவா அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி குடும்பம் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த